Got it. இதேதான். எஸ். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பாடா. என்ன பண்ற? அம்மாவாசை அதுமா சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற. குடு. அண்ணா இன்னொரு ஜூஸ்ண்ணா. சரிம்மா. ஏய், என்னடி இன்னொன்னு சொல்ற? காசு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மாட்ட இருந்து சுட்டுட்டேன். வீட்டுக்கு சீக்கிரமா வா. அம்மா ஜூஸ் ரெடி. எக்ஸ்ட்ரா வேற இப்போ சொல்லிட்டேனே. காசு? ஏ தீபிகா, பீரோல இருக்க நகையெல்லாம் எடுத்து நீ தானே ஒளிச்சு வச்ச? என்னம்மா நீ? நான் என்ன பண்ணாலும் மோப்பம் முடிச்சிட்டு அப்படியே பின்னாடி வந்து நிக்கிறேன். என்ன ஃபாலோ பண்றியா இல்ல ஆள் ஏதாவது செட் பண்ணிருக்கியா? நான் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ண போறேன்? உன் முடிதான் உன்னை ஃபாலோ பண்ணுது. முடியா? என்ன சொல்ற இவ? அங்க என்ன பாக்குற? கீழே பாரு. கீழயா? டாக்டர்! ஏம்மா யார் அது? டாக்டர், இருக்கு ஆனா இல்ல. இல்ல ஆனா இருக்கு. ஐயோ டாக்டர், இருங்க. இருக்கா? இருக்கு. நல்லா இருக்கா? நல்லாவே இருக்கு. ஆனா இல்லையே டாக்டர். ஆமா, நீங்க எதை சொல்றீங்க? மயிறு. அததான் சொல்றேன் டாக்டர். ஓ, உங்களுக்கு முடி நல்லா தானே இருக்கு. முடி இருக்கா? நல்லா இருக்கா? ஆனா இல்லையே டாக்டர். ஓ, எனக்கு மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. அதான் பிச்சுக்கிட்டு வருது. எதை? முடி முடி. ஓ, உங்களுக்கு முடி கொட்டுதா? ஆமா. எதனால முடி கொட்டுது? ஓவரா டென்ஷன் ஆறதால முடி கொட்டுது டாக்டர். எதனால டென்ஷன் ஆகுறீங்க? முடி கொட்டுறதால டென்ஷன் ஆகுது டாக்டர். நான் சொல்றத செய்யுங்க, அது போதும். ஃபர்ஸ்ட் உங்க முடிய டேமேஜ் இல்லாம பாத்துக்கோங்க. டேமேஜ் இல்லாம பாத்துக்கோங்க. ஓகே. செகண்ட், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமலையும் டென்ஷன் ஆகாமலையும் இருங்க. 50 ரூபாய் மேல தர முடியாதுனா? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமலையும் டென்ஷன் ஆகாமலையும் இருங்க. சரிண்ணா, அப்ப நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. தேர்ட், நல்ல தண்ணில குளிங்க. முடிஞ்சா இந்த எக் ஒயிட், கருவேப்பிலை, சின்ன ஆனியன் அது எல்லாத்தையும் எடுத்து மிக்சில போட்டு கரக் கரக் கரக்கு நரைச்சி உங்க மண்டையில அப்ளை பண்ணுங்க. நீங்க சொன்ன 3மே இதுல இருக்கு. இது யூஸ் பண்ணிக்கலாமா? முதல்ல இத பண்ணுங்க, அப்புறம் பாருங்க உங்க முடிய பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதனாலதான் உங்க முடி இவ்ளோ நல்லா இருக்கா டாக்டர்? அது ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்ன? சொல்றேன், ஆனா அதை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் டாக்டர், சொல்லுங்க. எப்படி, சூப்பரா? முடி டாக்டருக்கு இந்த நிலைமைனா அப்போ நமக்கு ஆஃபீஸ் போகணும்னா வண்டி எடுக்கணும்னா ஹெல்மெட் போடணும்னா முடி கொட்டுமே. என்ன பண்றது? ஐடியா. ஹே தேங்க்ஸ் டி, நானே கேட்காம நீயே கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா நீ என்ன பிக்கப் பண்ணுனா என் வீட்டுக்கே வந்திருக்கலாமே. போற வழிதான் பக்கமும் கூட. என்னையே நீ இங்க வர சொன்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. புடி. ஏறு. போலாமா? ஏய், உன்னை புடி தானே சொன்னேன், போட சொன்னா? புரியல. அந்த ஹெல்மெட்டை என் தலைமுடியில படாத மாதிரி புடிச்சுக்கிட்டே வரணும். அதான் உன் வேலை, புரிஞ்சுதா?
ஹேய் உனக்கு புடிடி ஹெல்மெட் முடி மேல படுத்து பாரு. ஏய் நீ வந்து உட்காந்து பாரு, அப்ப தெரியும். நானே பேலன்ஸ் இல்லாம உட்காந்துருக்கேன்டி. சரி சரி கொஞ்ச தூரம் தான் போயிடலாம். ஏய் என்னால முடியலடி. இன்னைக்கு சண்டே ஏதோ உருப்படியா பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஹேர் கேர் டாக்டர் சொன்ன மாதிரி வெள்ளை முட்டை, குட்டி வெங்காயம், கருவேப்பிலை மூணுத்தையும் தனித்தனியா போட்டா டைம் வேஸ்ட். அப்போ ஒன்னா போட்டு தேய்ச்சிருவோம். என்னடி இது? என்ன கருமத்தை தலையில தேய்ச்சிருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, முடி கொட்டுதுல, முட்டை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அது எல்லாத்தையும் அரைச்சு பேஸ்ட் ஆக்கி முடியில அப்ளை பண்ணிட்டேன். நம்ம வீட்டுலதான் சின்ன வெங்காயமே இல்லையே. பெரிய சைஸ் வெங்காயம் இருக்குல்ல, அதிலே சின்ன சைஸ் பார்த்து போட்டுட்டேன். இதுல ஏதாவது ஒண்ணு தடவுனாலே நாரும், இதுல மூணையும் தடவி வச்சிருக்க. முடி கொட்டுதுலம்மா, வேற என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை அதுமா இந்த வேலையை பார்த்திருக்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் வீட்லயே இருக்கேன். அப்பதானே இது எல்லாமே நான் பண்ண முடியும். என்ன கருமத்தையாவது பண்ணி தொலை. எனக்கு வந்து வாட்சி. என்ன சாப்பிடுறா? ஏங்க கடை வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? திருப்பி தர ஐடியாவே இல்லையா உங்களுக்கு? நானும் போனா போதுன்னு பொறுத்து போனா உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா ஸ்மெல் இது? என்னமா ஆச்சு? ஏய் அதை விடுடி. தலையில எவ்வளவு நேரம் இந்த கருமத்தை தடவிட்டு இருப்ப? தண்ணி ஊத்த வேண்டியதானே? அதுக்குதான் உன்னை தேடிட்டு இருந்தேன். வா வந்து கழுவி விடு. நான் வரல. மா வாமா. விடுடி. வாடி. ஐயோ ஐயோ பஞ்சரா. இப்ப என்ன பண்றது? காம் டவுன். டென்ஷன் ஆகக்கூடாது. கூல் டவுன். ஓகே கூல். ஐயோ என்ன பண்றோம்? யாருமே இல்ல. ஹே தம்பி 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 இங்க வா. இது பிடி தம்பி. இதையும் பிடிங்க. அவ்வளவுதான் போ போ. தேங்க்ஸ். பைத்தியமா? அப்பாடா முடி சேஃப்டா. நல்லா இருக்கு. ப்ராஜெக்ட்ல இவ்வளோ எரர்ஸ் இருக்கு. என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? கிளைண்ட்ல என்ன முடிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலை பார்க்க சொல்லி தரணுமா? அறிவில்லையா உங்களுக்கு? இங்க பாருங்க எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு. கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஐடி எங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. தீபிகா, why are you laughing? மயூர் சார். What? முடி கொட்டாம இருக்க, ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும் சார். அதான் வேற ஒண்ணும் இல்ல. Get out. கிளம்பி வந்துடுறாங்க நம்ம உயிரை வாங்க. அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்துட்டோம். சாரிடி. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு டென்ஷனுக்கு. ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சிரிப்பு சிரிப்பா வருது. போ. போறேன். போ. என்ன விட்டுட்டா? போ. முடி இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ லாங் ஹேர் இருக்கு? இந்த முடினால ஒரே பிரச்சனை. நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ் ஆக போறோம்? சாந்தமா போலாம். வீட்டுக்கு போய் அறிவு கிட்ட முட்டா பையன். கம் டவுன். பாத்துங்க. ஐயோ சரி சரி சரி. டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டோம். இனிமே கண்டிப்பா முடி கொட்டவே கொட்டாது. இவ ஒருத்தி நிம்மதியா டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கிறான். எதுக்கு நீ இப்படி கத்துற? என்னது இது? முடி. அது தெரியுது. டாக்டர் சொன்ன மாதிரி முடி டேமேஜ் ஆகாம கருவேப்பிலை, கொத்தமல்லி அது இதுன்னு அப்ளை பண்ணியும் ஹெல்மெட்லாம் போடாம அடி வாங்கி சமாளிச்சும் ஏன் முடி கொட்டுது? எனக்கு எப்படி தெரியும்? நீதானே என்ன பெத்த, நீதானே என் தாய், உனக்கு தானே என்ன பத்தி எல்லாமே தெரியும்னு சொல்லுவ. இப்ப மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது? சொல்லு, எதுக்கே முடி கொட்டுது? சொல்லு, எதுக்கே முடி கொட்டுது? சொல்லு. என்ன பண்ண போற? உன் முடிய கட் பண்ணி எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கெல்லாம் ஒட்டிக்க போறேன். பொடி பைத்தியம். நில்லுமா. விடுறி விடுறி. என்னமா இது?
விக்கு. இங்கே பாடி தீபிகா, இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யார் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் முடி கொட்ட தான் செய்யும். அப்படி கொட்டாம நீ அழகா இருக்கணும்னு நினைச்சினா நீயே அந்த மாதிரி ஒரு விக்கு வாங்கி மாட்டிக்க. புரியுது. அப்போ முடிய மெயின்டைன் பண்றது கஷ்டம்னு சொல்ற. ம். மா, நான் இன்னில இருந்து வேலையை நிப்பாட்டிடலான்னு இருக்கேம்மா. வேலையை விட்டுட்டு எனக்கு ஒரு புது பிசினஸ் ஐடியா தோணுது. ஆ. ம். நல்ல ஐடியா. ஐயோ, இந்த விக்க வேற எங்க வச்சு தொலைஞ்சேன்னு தெரியலையே. இப்ப வாங்குறதையாவது தொலைக்காம வச்சிருக்கணும். நல்ல வேளை யாரும் பார்க்கல. இவளா? இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு லாங் ஹேர் இருக்கு? கரெக்டா தான் இருக்கு. இந்தா. ஏ ப்ளீஸ் டி ஆஃபீஸ்ல யார்ட்டி சொல்லிடாதடி. அப்போ கூகுள்ல 5 ஸ்டார் ரேட்டிங் போடு. சரியா? போடு. போட்டுட்டேன். அது- ஆமா, ஆ, நீ ஏன் இந்த பிசினஸ் பண்ற? அதுவா, வீட்ல கொட்டுற முடியெல்லாம் சேர்த்து ஒட்டி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். உனக்கும் முடியெல்லாம் கொட்டுச்சுன்னா என்கிட்ட கொடு, உனக்கு கமிஷன் தரேன்.